Hi guys. Hi guys. Welcome to my channel. Okay, straight up into the review. Witcher 3. I'm sorry. Witcher animated movie. Anyway, எப்படி இருந்துச்சு இந்த படம்? நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. அட் லாஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு மண்டையில் ஒரு மசாலா மண்டைக்குள்ள மூளை இருக்குன்னு காட்டிட்டாங்க. ஆக்சுவலி இந்த மூவி நல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் இது சொல்கிறேன். கம்பேர் டு ஆல் த நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க மிச்ச கான்டென்ட் கம்பேர் பண்ணால் இது எவ்வளவோ பெட்டர், இன்க்ளூடிங் த டிவி ஷோ. எனக்கு தெரியும், எனக்கு கெரால்ட் ஆஃப் ரிவியா பிளேட் பை ஹென்ரி கேவல் ரொம்ப பிடிக்கும். ஹென்ரி கேவல் எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டர், பெஸ்ட் சூப்பர்மேன். பாவ மனுஷனுக்கு முதுகில் குத்து வாங்கி 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 செத்துட்டு இருக்கான் அவன். ஏன்னா அவனுக்கு சூப்பர்மேன் ரொம்ப பிடிக்கும். சூப்பர்மேன் போயிடுச்சு, இப்போ ரீபூட் பண்ணிட்டாங்க. அப்புறம் விச்சர், அவனால தான் விச்சர் டிவி ஷோவே பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறமா விச்சரையும் அவ்வளோ மோசமாக இவனுங்களுக்கு என்ன தெரியுமா, ஏதோ இவங்க பெரிய கவி, இவங்க பெரிய பெரிய பருப்புன்னு நினைப்பேன். சோர்ஸ் மெட்டீரியலில் புக் படிச்சிருக்கேன் நான். இன்ஃபேக்ட் சோர்ஸ் மெட்டீரியலில் அவ்வளோ நல்ல கதையை கொண்டு போயிருக்கான். அதை விட்டுட்டு இவங்களா ஒரு கதையை பண்ணி படமாக எடுக்கிறதோ இல்லை சீரீஸாக எடுக்கிறதோ. இன்ஃபேக்ட் இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸும் அப்படி தான் ஆகிட்டுருக்கு. அப்புறம் இதுவும் அப்படி தான் ஆகிட்டுருக்கு. எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, அப்படி தான் ஆகிட்டுருக்கு. எல்லா டிவி ஷோ இன்ஸ்பயர்ட் பை புக்காக இருக்கட்டும், எல்லா டிவி ஷோ இல்லை மூவி இன்ஸ்பயர்ட் பை புக்காக இருக்கட்டும், அதை எடுத்துப்பானுங்க. அதுக்கப்புறம் இவங்களோட கதையை போட்டு அதில் பிளெண்ட் பண்ணி கேவலமாக ஏதோ ஒரு காக்கா பீ மாதிரி கொடுப்பானுங்க. ஐயோ சரி, ஓகே. இன்ஃபேக்ட் ஒரே ஒரு டிவி ஷோ பர்ஃபெக்டாக, லைக் ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக டிட்டு இருந்தது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ். அது கூட சோர்ஸ் மெட்டீரியல் இன்னும் 2 புக் வரணும். அவன் எழுத மாட்டான்னு நினைக்கிறேன், ஜார்ஜ் ஆர் மார்ட்டின். ஓகே, அதனால இவனுங்க 2 பேரும் D&D பிரதர்ஸ் ஏதோ கேவலமாக எடுத்து ஒரு சீசனில் முடிச்சானுங்க. எப்போ எழுத வரலன்னா மூடிட்டு போய் தொலைங்கடா. நல்ல டிவி ஷோ, ஹை லெவலில் இருந்துச்சு, அதை கொண்டு வந்து கேவலமாக. ஓகே, நான் இப்போ ரேண்ட் போயிட்டு இருக்கேன். ஓகே, இந்த அனிமேஷன் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ப்ரிடிக்டபிள் ஸ்டோரி தான். என்ன, ஒரு சி பிரின்சஸ் பின்ன லேண்ட் பிரின்ஸ் 2 பேருக்கும் லவ் வருது. அதுக்கப்புறம் 2 கிங்டம் ஆக்சுவலி வார்டில் இருக்காங்க. ஆனால் 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. இவங்க லவ்னால 2 பேருக்கும் அந்த பிட்டர் ஸ்வீட்டாக இருக்குது, பிட்டர் ஸ்வீட் மூமெண்ட்டாக இருக்குது. ஓகே, இவங்களை எதிர்த்து யுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவங்க பசங்களோட மனசு வலிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நல்லா அப்பா அம்மா இப்போல்லாம் எங்கே அப்படி கிடைக்கிறானுங்க. ஓகே ஓகே. ஸோ அப்படி இருக்க நிலைமையில யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து உள்ள குஸ்லம் மூட்டி விடுறதுன்னு வாங்கல்ல, இல்லை போட்டு கொடுக்கறதுன்னு வாங்கல்ல, அவங்களுக்குள்ள சண்டை நினைக்கணுன்னே பார்த்துட்டு இருக்கான். யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி அவங்களுக்குள்ள சண்டை நினைக்கணுன்னே பின்னாடிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அது யாரு? ஸோ இதுதான் கதை. பேசிக்காக போனால் இது லைக் காமன் ஸ்டோரி. ஆனால் ஆக்சுவலி ப்ரிடிக்டபிள் ஸ்டோரியில் ஒரு அன்பிரிடிக்டபிள் எலிமெண்ட் வச்சுருக்காங்க. அந்த அன்பிரிடிக்டபிள் எலிமெண்ட்னால இந்த ஸ்டோரியே நல்லா இருக்குது. ஸோ அந்த ட்விஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு ஓகே, இதுக்கப்புறம் இது நடக்கும், இதுக்கப்புறம் இது நடக்கும், இவன் தான் வில்லன், இவன் தான்னு நீங்கள் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பான். ஓகே, இவன் இல்லையோ, இவனா இருப்பானோ இல்லை இவளோ அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்கல்ல. அந்த மூமெண்ட்லேருந்து இந்த கதை ஓகே ஒரு மாதிரி நல்லா இருக்கேன்னு போகுது. அண்ட் மெயின் பாயிண்ட், கெரால்ட்டோட வாய்ஸ் கொடுத்தது வந்து நம்ம விச்சர் 3ல இருந்த வாய்ஸ் ஆக்டர். பெஸ்ட் கேம், டாப் 5 கேம்ஸில் எப்பயுமே விச்சர் 3 இருக்கும். அண்ட் அவனோட வாய்ஸ் ஆக்டிங் சூப்பராக இருக்கும். அது இங்கே கேட்குறதுல ரொம்ப பரம ஆனந்தம் எனக்கு. ஓகே, அப்புறம் வேற என்ன இருக்கு? ஓகே, அந்த விச்சர் சென்சஸ், அவனோட பேட்டில் சீன்ஸ், அப்புறமா சவுண்ட் ட்ராக் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே, நல்ல படம், பார்க்கலாம், ஒன் டைம் வாட்ச். வேற ஏதாவது விட்றேண்ணா? இதில் டாண்டிலைனும் இருக்கான். டாண்டிலைன் வந்து கெரால்ட்டோட ஃப்ரெண்ட். ஸோ அவனை பற்றி பாட்டு பாடுவான், அந்த மாதிரி பண்ணுவான். ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை, கதைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, தெரிஞ்ச கதை தான். இப்போ சொன்னேனே, ஒரு லேண்ட்
லேண்ட் பிரின்ஸும் ஓஷன் பிரின்சஸும் 2 பேரும் சண்டை போடுறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இப்ப இவங்க 2 பேரும் சண்டை போட்டா, எப்படி ஒருத்தன அடிச்சுக்குவான்? ஆ? இல்ல, அதுக்கு எனக்கு பதில் வேணும். ஓகே. ஏன்னா, இவன் ஓகே. அப்படி எடுத்துக்கிட்டாலும், ஓஷன்ல இருக்கவன் ஆச்சு லேண்ட்ல பிரீத் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ஓகே. கொஞ்சம் அனிமல்ஸ் வந்து அ கொஞ்சம் அசாசின்ஸ் வந்து லேண்ட்ல பிரீத் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்து வரைக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து அவங்க அடிச்சுட்டு போவானுங்க. இவன் லேண்ட் லேண்ட்ல இருக்க கிங்கு எப்படி ஓஷன்ல இருக்க கிங்க போய் அடிப்பான்? ஏன்டா எவ்வளோ கீழ இருக்கு தெரியுமா ஓஷன்? எவ்வளோ டெப்த் இருக்கு தெரியுமா? ஆ அதோட பிரஷர் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? ஆக்ஸிஜன் அதுவும் கிங்டம் காலத்துல இருந்துட்டு ஆக்ஸிஜன் டேங்கே இருக்காது. மூச்சு புடிச்சிட்டு போவியா நீ? ஆனா யோசிக்கவே மாட்டானுங்க இவங்கலாம். அதுலயும் ஒரு சீன் இருக்கு. கப்பல் எடுத்துட்டு போவான் அவன். போனா ஒரு கத்துக்குள்ள வச்சுட்டு எல்லாத்தையும் அடிச்சிடுவான் அவன். டேய் எப்படிடா வார்ன்னு எப்படிடா நடக்கும்? 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தா லைக் 2 பேருக்கும் ஒரே லெவல் ஆஃப் அட்வான்டேஜ் இருந்தா வார்ன்னு நடக்கும். 2 பேருக்கும் வார் நடக்கிற இடமே டிஸ்அட்வான்டேஜா இருக்கே. நீ கடலுக்கு போனா நீ அடி வாங்கி சாவ லேண்ட்ல இருக்கவன். இல்ல இவன் கடல்ல இருக்கவன் லேண்டுக்கு வந்தா அவன் உயிர் ஐ மீன் மூச்சு இழுக்க முடியாம சாவான். இப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில நீங்க 2 பேரும் சண்டை போட்டு நிக்கீங்க தெரியல எனக்கு. என்ன மிஞ்சி போனா என்ன பண்ண முடியும்? அவன் மீனிங்ல பிடிக்காத மாதிரி பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில இவங்க சண்டை போடுறாங்க தெரியல எனக்கு. எனிவே இதுதான் ரொம்ப ரொம்ப பிரீஃபா இருக்கு ரிவ்யூ. ஆனா இதுதான் அவ்வளோ, மற்றபடி எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஒன் டைம் வாட்ச் போய் பார்க்கறதுனா பாருங்க. என்டர்டைனிங். ஆனால் அனிமேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. அதை விட்டா எல்லாம் நல்லா இருந்துச்சு. லைக்கபிள் மூவி, குட் மூவி அண்ட் குட் ட்விஸ்ட். அது சொல்லி ஆகணும், நல்ல ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட்னால தான் எனக்கு இந்த மூவியே பிடிச்சிச்சுன்னா பாருங்களேன். ஏன்னா அது வரைக்கும் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே இவன் 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 இவன். ஆனால் அந்த ட்விஸ்ட் இருக்கிறதுனால தான் ஓகே இந்த படம் நல்லா இருக்கு அப்படி தோணுச்சு. அந்த ட்விஸ்ட்னால தான் இந்த ரிவ்யூவே பண்ணுறேன் நான் இன்ஃபேக்ட். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை காய்ஸ்.